Good morning friends and students. So last video என்ன பார்த்தோம் அப்படின்னா what is function and arguments பார்த்தோம், parameters பார்த்தோம் and type, parameter with type and parameter without type பார்த்தோம். Okay, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா remain parts of chapter 1 பார்க்க போறோம். அதாவது எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா interface and implementationல இருந்து ஆரம்பிக்க. So first நம்ம interface and implementationக்கு definition பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் explain பண்றேன். Okay, so first interface அப்படின்றது என்ன? An interface is a set of action that an object can do. Okay, so interfaceன்றது என்ன? Just ஒரு set of action set. For example, ஒரு பெரிய program எழுதியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, நான் explain பண்றேன். An object is an instant creating for the class, right? Object வேற ஒண்ணும் இல்ல, ஒரு கிளாஸுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் எழுதுறோம். லாஸ்ட் இயர் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னன்னு. ஓகே, சோ ஒரு கிளாஸை ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிளாஸ்ல இருக்க வேரியபிள் இல்ல ஃபங்க்ஷன்ஸை வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்ட், ரைட்? அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் வாட், இன்ஸ்டன்ஸ். நம்ம படிச்சிருப்போம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு லைட்டை சுவிட்ச் ஆன் பண்றோம், ஒரு லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்றோம். ஓகே, சோ ரெண்டு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. The purpose of interface is allow the computer to enforce the properties of the class type. Okay, so என்ன இன்டர்ஃபேஸ்ன்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நானும் கம்ப்யூட்டரும் பேசணும் அப்படின்னா என்ன இன்டர்ஃபேஸ் வேணும்? கண்டிப்பா ஒரு ஓஎஸ் வேணும், அப்படிதானே? ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் நீங்க எழுத போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும்? ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும். நான் என்ன எதிர்பார்க்கறனோ அதை ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு கோடிங் வேணும். தட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ், ரைட்? ஸோ இன்டர்ஃபேஸ்ன்றது அது சால்வ் பண்றதுக்கு உண்டான மெத்தட் மட்டும்தான், பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷனா மாறும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னும் கிளியரா. A class declaration combines a external interface with an implementation of that interface. Okay, in object-oriented program classes or interface and how the object is processing and executing it is called implementation. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே என்னதான் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஜெக்ட் எதுக்கு சரி, ஒரு ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் பண்ண போது, எக்ஸிக்யூட் பண்ண போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிக்சர் பாருங்க. சரி, இந்த பிக்சர் பாருங்க. ஸோ இதை மூணையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண விரும்புறேன், அதாவது ஒரு 3 பாலை நான் ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன். சரியா? இங்க ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ எல்லோ எல்லோ எல்லோ, இங்க வந்து ப்ளூ இருக்கு. அப்ப இந்த ரெட்டை நான் மேல கொண்டு போனா எல்லோ ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். அப்ப நடந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ப்ரோக்ராம் நான் முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். ஸோ தட் இஸ் கால்டு வாட்? இன்டர்ஃபேஸ். தட் இஸ் கால்டு இன்டர்ஃபேஸ். ஸோ இங்க பாருங்க, இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு நான் கொண்டு போனா என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன்? எழுதி வச்சுட்டேன். புரியுதா? ஸோ அப்ப அதெல்லாம் என்னது? கிளாஸஸ். இப்ப ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வைக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது இங்க ஒரு வேரியபிள் இருக்கு, இங்க ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிள் ஆக்ஷன் பண்ணா இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த இன்டர்ஃபேஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே உடைச்சிருன்னு சொல்லும். புரியுதா? நான் பாலை உடைங்க அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன்? ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதிட்டேன். அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அது ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும்? அப்படியே ஒரு இன்டர்ஃபேஸாவே இருக்கும், ரைட்? எப்போ ஒரு ரெண்டு வேல்யூ அதோட இன்டர்ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ண வைக்குதோ அப்ப என்ன பண்ணும்? ஆக்ஷன் நடக்கும். அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான், எக்ஸிகியூஷனுக்கு பேர் தான் என்னது? இம்ப்ளிமெண்டேஷன். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ இன்டர்ஃபேஸ் just define what an object can do but won't actually do it, right? So interface என்ன சொல்லும்? இது என்ன செய்யணும் அப்படின்றது மட்டும் தான் என்ன பண்ணிருப்போம்? எழுதி வச்சிருப்போம். ஸோ லாஸ்ட் ஸ்லைட்லயே சொன்னேன். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன சார் பண்ணோம்? இம்ப்ளிமெண்டேஷன் கேரி அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன்ட் இன் த இன்டர்ஃபேஸ், ரைட்? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன செய்யும்? இங்க என்ன ப்ரோக்ராம்ல எழுதி இருக்குமோ அதை அப்படியே இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும், அதாவது எக்ஸிகியூஷன் பண்ணும். ஸோ அப்போ இங்க என்ன எழுதிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேர்ந்துச்சு அப்படின்னு என்ன செஞ்சிடணும்? ஜஸ்ட் உடைச்சிருங்க அப்படின்னு எழுதிருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும்? உடைச்சிரும். ஸோ தட் இஸ் கால்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். த கிளாஸ் டெம்ப்ளேட் ஸ்பெசிஃபை த இன்டர்ஃபேஸ் டு எனேபிள் அன் ஆப்ஜெக்ட் டு கிரியேட்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ என்ன பண்ணிருப்போம்? கிளாஸ் டெம்ப்ளேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்க்கு
கிளியரா ஆப்ஜெக்ட் உருவாக்கி அந்த ஆபரேஷன்ஸை ஒர்க் பண்ண வைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? an object attributes and the behaviors is controlled by sending a function to the object, right? அப்ப இங்க தான் மேட்டர் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, எந்த ஆர்குமெண்ட்ஸ் போய் அந்த பிஹேவியரை ஒர்க் பண்ண வைக்குதோ தட் இஸ் கால்ட் வாட்? ஆப்ஜெக்ட். ஞாபகம். இந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தா புரியும். ஓகே, இது வந்து இன்டர்ஃபேஸ், இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன். அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த செகண்ட் டெஃபினிஷன் 3 போர்டை ரீட் பண்ணி பாருங்க. an object attributes and behavior is controlled by sending a function to the object, right? so ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபங்க்ஷனை சென்ட் பண்ணும்போது தான் இந்த ஆக்ஷன் நடக்கும். கிளியர்? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லெட் டேக் த எக்ஸாம்பிள் டு இன்க்ரீசிங் கார் ஸ்பீட். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. த பர்சன் ஹூஸ் டிரைவ் அ கார் doesn't care about the internal works, right? ஒரு கார் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பா இன்டர்னல் ஒர்க்ஸ் பத்தி தெரியணும் அவசியம் கிடையாது, அவசியமும் இல்லை. ஓகே, in increasing the speed of the car is just pressing the accelerator to getting desired behaviors, right? so just நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆக்சிலேட்டர் என்ன சொல்ல பிரஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். நம்ம இந்த ஆக்சிலேட்டருக்கு பேர் தான் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்னு சொல்ல போறோம். புரியுதா? இப்போ அந்த ஆக்சிலேட்டர் பேர் தான் என்ன சொல்ல போறோம்? இன்டர்ஃபேஸ். ஹியர் த ஆக்சிலேட்டர் இட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ் between the driver and the engine. ஓகே, இப்போ நான் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? 70 கிலோமீட்டருக்கு ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணுவேன். பட் இன் பேக் சைடு என்னென்ன ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஃபியூயல், ஏர், ப்ரெஷர், எலக்ட்ரிசிட்டி, ரைட், எல்லாமே சேஞ்ச் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் ஆர் கால்ட் அஸ் வாட்? இம்ப்ளிமெண்டேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப அந்த ஆக்சிலேட்டர்ன்றது என்னது? இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை பிரஸ் பண்ணா என்னென்ன ஆக்ஷன் நடக்குமோ அதெல்லாம் ஏற்கனவே ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். தட் இஸ் ஆர் கால்டு இம்ப்ளிமெண்டேஷன். கிளியர் சார்? ரைட். ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ த எக்ஸாம்பிள் இஸ் லெட் மினிமம் நம்பர் எக்ஸ் ஒய் இசட். நம்ம மினிமம் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஸோ இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய் தென், இப்போ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கண்டிஷன் 1. ஓகே, ஸோ இது கண்டிஷன் 1. கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணு. செகண்ட் கண்டிஷன் என்ன? இஃப் எக்ஸ் ஸ்மாலர் தென் இசட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒய் ஸ்மாலர் தென், சாரி, எக்ஸ் ஸ்மாலர் தென் ஒய். அப்ப எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸை இசட்டோட கம்பேர் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் வேல்யூ இசட்டோட கம்பேர் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வேல்யூ, சாரி, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ. அப்ப அவுட்புட் என்ன வரணும் சார்? எக்ஸ்ன்னு வரணும். புரிஞ்சா? அவுட்புட் என்ன வரணும்? எக்ஸ்ன்னு வரணும். கிளியர்? சப்போஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ, எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்ன நம்பர் தான், ஆனா செகண்ட் இங்க செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யணும்? டைரக்டா எல்ஸ் பிரிண்ட் பண்ணணும், அதாவது இசட்டை பிரிண்ட் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? ரைட், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். So இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. if x less than y, ஓகே, so x வந்து less than y இருந்தா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம சொன்னோம். சப்போஸ் இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு சார், சரியா? ஏன்னா x பெரிய நம்பர், y தான் சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இப்போ எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா x, சரி, y ஏற்கனவே x விட சின்ன நம்பரா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும்? அடுத்து எதோட செக் பண்ணணும் அப்படின்னா z-ஓட செக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? திருப்பி செக் பண்ண போறேன். ஏற்கனவே x-ஓட செக் பண்ணிட்டேன், y தான் சின்ன நம்பர், திரும்பி y இதில் செக் பண்றேன், z-ஓட செக் பண்றேன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன பண்றேன்? y-ஐ பிரிண்ட் பண்ணிடுறேன் சின்ன நம்பர்னு. சப்போஸ் x-ஐ விட y சின்ன நம்பர் தான், கரெக்ட். பட் இங்க வரும்பொழுது இந்த மெத்தட் ராங் ஆயிடுச்சு. அதாவது y சின்ன நம்பர் இல்ல, z தான் சின்ன நம்பர். அப்படின்னா எதை பிரிண்ட் பண்ணிருக்கணும்? z-ஐ பிரிண்ட் பண்ணிருக்கணும். புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் வாட் இஸ் தட்? மினிமம் ஆஃப் இட்ஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். So now we are going to discuss about types of function. Okay, so types of function ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து pure function, another one is impure function. Okay, pure function என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏற்கனவே ஆர்குமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ் பண்ணுவோம். இதுல இருக்க வேல்யூஸை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும்? எடுத்து அது வந்து ரிட்டர்ன் வேல்யூ ஒரே மாதிரியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். So that's why it is called a pure function. But impure function என்ன பண்ணும் அப்படின்னா வேற வேற இன்புட்ஸ் வாங்கி
வேற வேற அவுட்புட்ஸ் கொடுக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அ இம்பியூர் ஃபங்க்ஷன். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, பியூர் ஃபங்க்ஷன்ல சைடு எஃபெக்ட் இருக்காது, பட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ல சைடு எஃபெக்ட் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் தான். அண்டர்ஸ்டாண்ட்? ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன். இங்க வந்து strlen நமக்கு தெரியும், இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது, ஸ்ட்ரிங் லென்த். அப்ப இங்க எஸ்ன்னு நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்ல என்ன நேம் வந்தாலும் இது என்ன பண்ணும், ஜஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த் தான் பண்ணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த SQRT என்ன பண்ணும், இதுவும் டிஃபால்ட்டா என்ன பில்டின்னா இருக்கும். ஸோ என்ன பண்றோம், இங்க எந்த நம்பர் வந்தாலும் அதோட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கும். பட் இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ரேண்டம் இருக்கு. இங்க ரேண்டம்ல எஸ் கொடுக்குறேன், ஒய் கொடுக்குறேன், இசட் கொடுக்குறேன், நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அவுட்புட் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப என்ன பண்ணும், ஆன்சர் இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே நடக்கிற ஆக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால்டு இம்பியூர் ஃபங்க்ஷன். புரிஞ்சா? ஆர் த ஃபங்க்ஷன் which will give exact result when the same arguments are passed. Okay, example கொடுத்திருக்காங்க, mathematical function sin of, right? sin of 0, இதோட ரிசல்ட் எப்பயுமே என்னதான், வேல்யூ 0 தான், ரைட்? இல்லனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், by value. what is a by value? எப்பயுமே by value என்னதான், 3.14 தான். அண்டர்ஸ்டாண்ட்? இதோட வேல்யூ என்ன செய்ய முடியாது, நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகே, சோ இதெல்லாம் என்னதான், பியூர் ஃபங்க்ஷன். இதெல்லாம் பியூர் ஃபங்க்ஷன். this means that every time you call the function with the same argument, you will always get the same result. Okay, for example இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க, let square கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா எப்பயுமே அது ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 49 கொடுத்தா என்ன கொடுக்கும், இங்க 7 into 7 49 கொடுக்கும். கிளியர்? ஓகே. ஓகே, இப்போ நம்ம advantages of pure function பார்க்கலாம். So what advantage is that if your function is pure, then it is called several time with the same arguments. Okay, pure function என்ன பண்ணும், several time என்ன பண்ணலாம், same argument கூப்பிடும். So compiler என்ன பண்ணும் அப்படின்னா, compiler only needs to actually call the function once, right? ஒரு தடவை ஃபங்க்ஷனை கூப்பிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். That is the advantages. Okay, evaluation of pure function does not has any side effects. Note பண்ணிக்கங்க, does not have any side effects in the output. Understand? Finding string length, strlen, it is an example for pure function. Okay, இப்போ நம்ம வந்து example of pure function பார்க்கலாம். So first definition பாருங்க, அதுக்கு அப்புறம் program பார்ப்போம். strlen, yes, is another argument is called each time, and strlen needs to iterate over the whole of s. Here strlen is a pure function because the functions take one variable as a parameter and access it to find the length, right? This function reads external memory but does not change it, and the value returned derived from the external memory access. Okay, so இதுதான் definition. இப்போ நீங்க இங்க ப்ரோக்ராம் பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, strlenன்றது என்ன பண்ணும், எப்பயுமே அதோட லென்த்தை கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க தென் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதை தான் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ என்ன கொடுக்கும், 4 கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எக்ஸாம்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இதோட சீக்வன்ஸ் எவ்வளவு இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்ப இதோட ஸ்ட்ரென்த் என்ன கொடுக்கும், 7 கொடுக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டிஃபால்ட்டா நம்ம வச்சிருக்கோம். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம், அதான் சொல்றேன், எக்ஸ்டர்னல் மெமரி பட் நாட் சேஞ்ச் இட், ரைட்? ஏன்னா ஒரு தடவை அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் காலிங் என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த வேரியபிளை கவுண்ட் பண்ணி ஜஸ்ட் சொல்ல போகுது. அந்த எஸ்ல தென்னா இருக்கட்டும், இல்ல எக்ஸாம்பிளா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் ஒன்லி த வாட், த ஸ்ட்ரென்த், ரைட், விச் மீன் லென்த். கிளியர்? ஓகே, இப்போ நம்ம impure function என்னன்னு பார்க்கலாம். ஸோ impure function definition பாருங்க. The variable used inside the function may cause side effect through the function which are not passed with the arguments. Okay, ஸோ இங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாதனால என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் வேற போகும், அவுட்புட்டும் வேற கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்புட் வேற கொடுக்குறோம், அவுட்புட்டும் என்ன செய்யும், வேற கிடைக்கும். அதனால நமக்கு இங்க என்ன பண்ணும், இம்பியூர், சாரி, இங்க இதுக்கு பேரு இம்பியூர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன் அப்படின்னா இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்.
when the function depend on the variable or the function side of the defined block, you can never be sure that the function will behave the same every time it's called. ஓகே, இப்போ என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு தடவை ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது இதுதான் செய்யும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, ஷியூரா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த டெஃபனிஷன் ஆஃப் த பிளாக் வில் பி சேஞ்ச். ஏன்னா அவுட் சைட்ல என்ன கொடுத்துருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும். ரைட், பியூர் ஃபங்க்ஷன்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருவோம், அதனால அதோட வேல்யூவை கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பட் இங்க என்ன கொடுப்பாங்கன்றது தெரியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கொடுக்குற வேல்யூவை பொறுத்து தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேரு இம்பியூர் ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டம் கொடுத்துருக்காங்க. ரைட், இங்க ரேண்டமா வேல்யூஸ் கொடுக்கும்போது என்ன பண்ண அவுட்புட் வேல்யூ மாறி மாறி வரும். ஸோ இட் இஸ் கால்ட் அ இம்பியூர் ஃபங்க்ஷன். இப்போ இம்பியூர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஹியர் a was assigned by random function, so every time the value will be different which will affect the loop. ஓகே, ஸோ ரேண்டமா நம்ம வேல்யூவை அசைன் பண்ணும்போது என்ன செய்யும், ஒவ்வொரு தடவை லூப் எக்ஸிக்யூட் ஆகும் போதும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ரோக்ராம் பாருங்க, ப்ரோக்ராம் ஏ இங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் than 10 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிரேட்டர் than 10 இருந்துச்சுன்னா ஏ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, சப்போஸ் இப்படி யோசிச்சு பாருங்க, ஏ வந்து ஸ்மாலர் than 10, அப்ப என்ன பண்ணும், எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் 10 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூனா ஏ ரிட்டர்ன் பண்ணும், இந்த கண்டிஷன் ஃபெயில்னா 10 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இங்க சைடு எஃபெக்ட் இருக்கும், அவுட்புட் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்காது. புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நம்ம சைடு எஃபெக்ட் ஃபார் த இம்பியூர் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். சைடு எஃபெக்ட்னு சொல்றோம், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, அதனால ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் நமக்கு உண்டான வேல்யூஸ் டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக தான் சைடு எஃபெக்ட் அண்ட் நாட் சைடு எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, தேர் ஆர் situational over the function can behave impure through our goal, it's make our function pure. Right, it is clearly that side effect is not necessary bad things. Right, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைடு எஃபெக்ட்ன்றது பேட் கிடையாது. Right, sometimes there are useful, especially outside functional programming paradigms. Okay, one of the most popular group of side effect is modifying the variable outside of the function. Okay, so modify variable வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே மாடிஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் சைடு எஃபெக்ட்ஸ். ரைட், ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மாடிஃபைங் வேரியபிள் அவுட்சைட் a function. Here the value of y gets changed inside the function definition due to which the result will be changed at time. Okay, the side effect of the inc function is changing the data of the external visible variable y. ஓகே, இங்க பாருங்க y கொடுத்திருக்கோம், இங்கேயும் y கொடுத்திருக்கோம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Few side effects are very easy to find, some are very tricky. Right, a good sign that our function impure is that it does not take any arguments and it does not return any values. Right, ஸோ எந்த ஆர்குமெண்ட்ஸும் வாங்காது, எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. கிளியர்? இங்க பாருங்க, லெட் அப்படின்றது ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். ஸோ ஒரு வேரியபிள் இருக்கு ஒய்ன்றது, சரியா? இங்க பாருங்க இன்ட் இன் ஐஎன்சின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் என்னது ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் வச்சாச்சு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒய்யை ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்குள்ள என்ன வேல்யூ வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது, சரியா? இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ மாடிஃபைங் வேரியபிள் எப்போ அப்படி நடக்கும் அப்படின்னா, இங்க டேட்டால இங்க வேல்யூ மாறும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூவும் மாறும், அதாவது ரிட்டர்ன் பண்ற வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் இம்பியூர் ஃபங்க்ஷன் எப்பயுமே சைடு எஃபெக்ட்னு சொல்றோம். கிளியர்? ஓகே, so here we are going to discuss about differentiate between pure and impure function. Okay, what is pure function and what is impure function? Pure function, the return value of the pure functions only depend on the arguments passed. Right, so in the pure function எப்பயுமே ஏதோ டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட் பாசிங் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா impure function என்ன தேவையில்லை அப்படின்னா ஆர்குமெண்ட் பாசிங் தேவையில்லை. The return value of the impure function
does not depend on the argument pass. Okay, so second point, if you call the pure function with the same set of argument, you will always get the same result, which means returning value same. Okay, இப்போ impure function பாருங்க, if you call the impure function with the same arguments, you might get the different return values. ஏன்னா input வேற கொடுக்க போறோம், output என்ன செய்யும், கண்டிப்பா வேல்யூ மாறி தான் வரும். ஓகே, so third one, they do not modifying the argument which are passed to them. இங்க impureல they may modify the argument which are passed to them. ஓகே, impureல சாரி pureல என்ன செய்ய முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, பட் இங்க என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ண முடியுது, நம்மளால வேற வேற அவுட்புட் பார்க்க முடியுது. Okay, so we have example here for greatest common divisor GCD, right, for the two number, positive two number. Okay, so example is given here. You just see here, in this example the function name is GCD, which recursively called the b becomes 0. B or value 0 வரைக்கும் என்ன செய்யும், recursively it is going to call the function. And remember, b and a modulo b are two arguments passed to a and b. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் லெட்ன்றது நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் நமக்கு தெரியும். ஸோ ரிகர்ஸ், இட் இஸ் கால்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அண்ட் ஜிசிடி இதுதான் எனது ஃபங்க்ஷன் நேம். இங்க ரெண்டு பேராமீட்டர் இருக்கு, ஏ பின்னு ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. ஓகே, இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, ரைட், இன்இக்வாலிட்டின்னு அர்த்தம் இதுக்கு பேரு, நாட் ஈக்குவல் டு 0, தென் என்ன பண்ண போறாங்க, ஏக்கு மாடுலோ ஆஃப் பி கண்டுபிடிக்க போறாங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஏஏ பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க 13 and 27 கொடுத்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனாவே பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் சி, இங்க பாருங்க, பிரைமோட ஃபேக்டர் 13, ஸோ 1 into 13 நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி 27க்கு 3 into 3 into 3, ஸோ இதுல என்ன பண்ணேன்னா 1 into 3 போட முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20536 அண்ட் செகண்ட் வேல்யூ 7826 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன், இங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இதோட வேல்யூ ரேண்டமா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 இருக்கு. ஸோ இதோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது Chameleon ஆஃப் chromeland-problem using function. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க ரெண்டு இருக்கு, ஒன்னு ப்ரீ கண்டிஷன், அனதர் ஒன் இஸ் போஸ்ட் கண்டிஷன். ஸோ ப்ரீ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் டூ டைப்ஸ் ஆஃப் chromeland ஆர் ஈக்குவல் இன் த நம்பர். ஓகேவா, இப்போ ரெண்டு டைப் இருக்கு, ஏ பின்னு ரெண்டு டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது ரெண்டு என்ன இருக்கணும், ஈக்குவலா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் ப்ரீ கண்டிஷன். கன்ஸ்ட்ரக்ட் an algorithm that arrange meeting between the two types of that they change their color of the third type. ஓகேவா, அப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஏயும் பி எப்பயுமே ஈக்குவலா இருக்கணும். இது ரெண்டும் எப்ப மீட் பண்ணுதோ அப்ப புதுசா ஒரு டைப் உருவாக்கணும், அந்த டைப் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் போஸ்ட் கண்டிஷன். ஆல் ஷுட் டிஸ்பிளே இன் த சேம் கலர். ஓகேவா, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கலர் இருக்கும், அந்த ரெண்டு டைப் ஆஃப் கலரும் மீட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தேர்ட் டைப் கிரியேட் பண்ணி அந்த தேர்ட் டைப் வந்து ஒரே கலரா மாறணும். ஓகே, ஸோ we will see the example here. ஓகே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இங்க ஐட்ரேஷன் ஏபிசி கொடுத்தாங்க. ஐட்ரேஷன்றது நமக்கு தெரியும், லூப்ல ஒரு ஸ்டெப் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம ஐட்ரேஷன்ஸ் தான் சொல்லுவோம். சரியா, இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்னு மீட் பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 0வா இருக்கும் பொழுது ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6. இவங்க டிஃபால்ட்டா இங்க கொடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏயும் பியும் ஒரே வேல்யூவா இருக்கணும் அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க ப்ரீ கண்டிஷன்ல. ஓகே, ஸோ போஸ்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ரிசல்ட் வேணும். சரியா, இதுதான் நம்ம ஃபோர்த் கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரே கலரா வந்திருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவுட்புட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இஃப் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 4 4 4 6, அப்போ ஏயோட வேல்யூ 4,
B யோட வேல்யூ 4, C யோட வேல்யூ 6. உங்க புக்ல இந்த இடத்துல 4 னு கொடுத்திருக்காங்க, சோ தப்பு, ப்ளீஸ் சேஞ்ச் இட். Okay, then the series of meeting will result like this. Okay, இப்போ எப்படி மாறும் அப்படின்னா, in each meeting A and B each decrease by 1. ஓகேவா? ஒவ்வொரு மீட்டிங்க்கு என்ன பண்ணோம், 1 டிக்ரீஸ் ஆயிட்டே வரணும்னு சொல்றாங்க. 1 டிக்ரீஸ் ஆயிட்டே வரணும். ஓகே, and C is increased by 2. ஓகே, ஒவ்வொரு மீட்டிங் அப்ப எப்படி இருக்கணும், ஏயும் பியும் 1 டிக்ரீஸ் ஆயிட்டு வரணும். பட் C மட்டும் என்ன பண்ணணும், 2 இன்க்ரீஸ் ஆயிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் ரூல். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மோனோக்ரோட்டமைஸ் ABC கொடுத்தாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ABC யோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இன்புட் கொடுத்துருக்காங்க. A is equal to capital A, B is equal to capital B, C is equal to capital C and A is equal to B. ஏற்கனவே நமக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏயும் பியும் எப்பயுமே எப்படி இருக்கணும், ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்புட் நமக்கு, அதாவது போஸ்ட் கண்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏயும் பியும் 0 வரணும். அப்போ எல்லாமே சேர்ந்து சில ஒரே கலரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது C is equal to A plus B plus C. இந்த அவுட்புட் சேர்ந்து சில ஸ்டோர் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க செக் பண்ணலாம். இங்க மேலே ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு மீட்டிங்க்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ சியோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது கொடுத்தாங்க. சரியா? ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், சியோட வேல்யூ மட்டும் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ ஃப்ளோ சார்ட் ஏபிசின்னு 3 இன்புட் கொடுத்தாச்சு, உள்ள நுழையுது. ஸோ கண்டிஷன் என்ன இருக்குன்னா, ஏ கிரேட்டர் பின்னு கொடுத்துருக்கோம். சாரி, ஏ கிரேட்டர் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நேராக என்ன பண்ணும், ட்ரூ பார்ட்டுக்குள்ள வரும். இங்கே ஏபிசின்னு இருக்கு. ஏயோட வேல்யூ என்ன செய்யணும், டிக்ரீஸ் பண்ணணும் -1. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் -1. அப்போ சியோட வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் +2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக இங்கேருந்து இங்கே போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏயும் பியும் ஒரே வேல்யூ இருக்கணும். அது போக ஏயோட வேல்யூ என்ன பண்ணணும், கேபிட்டல் ஏல ஸ்டோர் பண்ணணும், பியோட வேல்யூவை கேபிட்டல் பில ஸ்டோர் பண்ணணும், சியோட வேல்யூவை கேபிட்டல் சில ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்புறம் டைரக்டா என்ன பண்ணோம், உள்ள நுழைஞ்சுட்டே ரன் பண்ணிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் கெட்ஸ் 0 ஆகிற வரைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கண்டிஷன் கெட்ஸ் 0 ஆகிற வரைக்கும் என்ன செய்யும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரும். 0 ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா கீழே வந்து ஏயும் பியோட வேல்யூ 0 செக் பண்ணோம். எஸ், கரெக்ட். அதுக்கப்புறம் சியோட வேல்யூ A plus B plus Cன்றத பார்ப்போம். சரியா? இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட் ரிகர்ஸ் ஃபங்க்ஷன்றது திரும்ப செய்யறதுன்னு அர்த்தம். சரியா? ரிகர்ஸ் ஃபங்க்ஷன்றது திரும்ப செய்யறதுக்கு யூஸ் பண்றது. ஸோ ஏபிசி 3 வேரியபிள், கண்டிஷன் கொடுத்தாச்சு A கிரேட்டர் தென் B. அப்ப A வந்து இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எது வரைக்கும் செக் பண்ணும் அப்படின்னா, -1 வரைக்கும் செக் பண்ணும். ரைட்? இங்க வந்து 0 வரைக்கும் தான் செக் பண்ணும். ஏன் அப்படின்னா 0 நாட் ஈக்குவல் டு கொடுத்துருவாங்க. ஸோ இங்க ஈக்குவல் டு கொடுக்கல. அப்ப 0 கிரேட்டர் 0 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்க வந்துடும், இங்க வந்து ஒர்க் சரி, இங்க வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். கிளியர்? தேங்க்யூ.